ஓம் சரணாகத தீனார்த்த பதித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது 30 வயதில் வெற்றி தரும் நாபி யோகம். இதன் தலைப்பு. நம்ம உபயோகங்கள் நிறையனவற்ற ஜோதிட சாஸ்திரத்தில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம். நேரடி வலுவான யோகங்கள் இல்லாத நிலையிலும் கூட ஒரு ஜாதகம் வெற்றிகரமான மனிதராக திகழ்வதற்கு இந்த உபயோகங்கள் பெரும் அளவில் உதவி தெரியும். எந்த ஒரு யோகமாக இருந்தாலும் அது உதவி பண்ணணும்னா முதல்ல நமக்கு சில விதிகள் பொருந்தி வரணும். முதல் விதி, நம்ம லக்னாதிபதி நல்லா இருக்கணும். அவர் நல்லா இருக்கிற நிலையில் அதை தொடர்ந்து வாழ்வியல் முன்னேற்றங்களை தர்றதுக்கு ராசிநாதனும் கெட்டு போகாமல் இருக்கணும். ஸோ இந்த ரெண்டு பேரும் அதிகமாக கெடாத நிலையில் தான் ஒருவர் எந்த யோகத்தையாக இருந்தாலும் முழுமையாக அனுபவிக்க முடியும். இந்த 30 வயதிலிருந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி, வளர்ச்சி, முன்னேற்றம், பொருளாதார ஸ்திரத்தன்மை இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய இந்த நாபி யோகத்தினுடைய சூட்சுமம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கணுங்க. பொது தனகாரகனும் பொது பாக்கியாதிபதியும் முழு இயற்கை சுபருமான குரு பகவான் 11ஆம் வீட்டில் இருக்கணும். உங்கள் லக்னத்துக்கு 11ல் குரு இருக்கணும். அப்படி அவர் இருந்து அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம், திக்பலம், இந்த 4 நிலைகளில் ஒன்றில் இருந்து ப்ளஸ் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி நல்ல நிலைமையில் இருந்தால், ஒருவேளை லக்னாதிபதி சுமாராக இருந்தால் கூட ராசி அதிபதி நல்லா இருக்கும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்ல நிலைமையில் இருந்தால் எக்ஸாக்டாக 30 வயசு முடிஞ்ச உடனே உங்கள் லைஃப் லிஃப்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அங்கிருந்து வளர்ச்சி, வெற்றி, தொழில் விருத்தி, உத்தியோக விருத்தி, திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம், பொருளாதார வளர்ச்சி, முன்னேற்றங்கள்னு எல்லாமே கிடச்சிடும். ஸோ பொது தனகாரகனான குரு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய கொடுப்பினை தான். இவர் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்தாருன்னா பார்த்திங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் ஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் கலத்திர ஸ்தானம், இந்த 3ஐயும் பார்ப்பார். முயற்சிகள் ஸ்தானத்தையும் பார்ப்பார், புத்திரஸ்தானத்தை, பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தையும் பார்ப்பார், முயற்சிகள் ஸ்தானத்தையும் பார்ப்பார், கலத்திரஸ்தானத்தையும் பார்த்துருவார். இது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி எந்த ஒரு கிரகம் 11ஆம் இடத்துல இருந்தாலும் பெரும் நெகட்டிவை செய்யாதுங்கிற அந்த விதியும் இந்த இடத்துல பொருந்தி வரும். இவருக்கு வீடு கொடுத்தவர் இவரே நேரடியாக ஆட்சி ஆகிட்டார்னா அது பிரச்சனையே இல்லை. வீடு கொடுத்தவர் வலுவடைகிறது, லக்னாதிபதி ராசி அதிபதி ரொம்ப கெட்டு போகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ 12 லக்னங்களுக்கு இந்த யோகம் எப்படி ஏற்படும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ மேச லக்னமாக இருந்தால் குரு கும்பத்தில் இருக்கணும், செவ்வாய் கெட்டு போகாமல் இருக்கணும், நீங்கள் என்ன ராசியாக இருக்கீங்களோ அந்த ராசிநாதன் கெடாமல் இருக்கணும். கும்பத்தில் இருக்க சனி பகவான், அவங்களுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் ஒன்று ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோண, திக்போல வலுவோடு இருக்கணும். அப்படி இருக்கும்போது நாபியோகம் கிடைக்கப்பெறும். ரிஷப லக்னக்காரங்களுக்கு 11ல் குருவே ஆட்டோமேட்டிக்காக ஆட்சி ஆகிடுவாருங்கனால இங்கே பிரச்சனை இருக்காது. ஏன்னா அவருக்கு வீடு கொடுத்தவர் வலுக்கணுங்கிற அந்த விதி இங்கே ரிஷபம் ஆட்டோமேட்டிக்காகவே 11ஆம் இடத்துல குரு இருக்கும்போது அவர் ஆட்சி ஆகிடுவார். இப்போ சுக்கிரன் கெட்டு போகாமல் இருக்கணும். ஒரு வேளை இப்போ நீங்கள் சிம்ம ராசின்னு வச்சுக்குவோம், ரிஷப லக்னம் சிம்ம ராசி, குரு 11ல் இருக்கார், ஆட்சி. லக்னாதிபதி சுக்கிரன் லக்னத்திலே ஆட்சி, சிம்ம ராசிக்குடைய சூரியன் மேசத்தில் உச்சம். இதுக்கு அற்புதமான நாபியோகம். கணக்கு போட்டு பாருங்கள். லக்னாதிபதி நல்லா இருக்கார், ராசி அதிபதி உச்சமாக இருக்கார், 11ல் குரு இருக்கார், வீடு கொடுத்தவர் அவரே ஆட்சியாக இருக்கார். புரிஞ்சிருச்சுங்களா? நீங்கள் மிதுன லக்னம் இருக்கும்போது மேசத்தில் குரு இருக்கணும், லக்னாதிபதி புதன் கெடாமல் இருக்கணும். அதாவது கெடாமல்னா பகை, நீச்சம், அஸ்தமனம், கிரகணங்கிற ரேஞ்சுக்கு போகாமல் இருக்கணும். ப்ளஸ் வீடு கொடுத்த செவ்வாயும் ஓரளவுக்கு நல்லா இருக்கணும். மிதுன லக்னம் 11ல் குரு, 10ல் செவ்வாய், திக்பலம், 2 பேர் பரிவர்த்தனை ஆட்டோமேட்டிக்காக ஆச்சு. லக்னாதிபதி புதன் லக்னத்திலே இருக்கார் சூரியனோடு சேர்ந்து. இது நாபியோகம். பின் வயதுகளில் 30 வயசில், பின் வயது கூட இல்லை, இது 30 வயசு முடிஞ்சோடனே லைஃப் லிஃப்ட் ஆக ஆரம்பிச்சோம். கடகலக்கணமாக இருக்கும்போது குரு சுக்கிரனுடைய வீடான ரிஷபத்தில் இருக்கணும், வீடு கொடுத்த சுக்கிரன் நல்லா இருக்கணும், சந்திரனும் வளர்வரை சந்திரனும் ஓரளவுக்கேனும் ஒளி பொருந்தியவராக இருக்க வேண்டியது அவசியம். அவர் ஆட்சி அடைஞ்சாலும், உச்சம் அடைஞ்சாலும், திக்பலம் அடைஞ்சாலும், வளர்வரை சந்திரனாக இருந்தாலும் சிறப்பு. சிம்மலக்கணமாக இருக்கும்போது புதனுடைய வீடான மிதுனத்தில் குரு இருக்கணும், வீடு கொடுத்த புதன் நல்லா இருக்கணும், சூரியனும் நல்லா இருக்கணும். ஒரு சிம்மலக்கண ஜாதகம், கன்னியில் சூரியன் புதன் உச்சம், சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கார், குரு 11ல், இது நாபி யோகம். புரிஞ்சிச்சுங்களா? யோகத்தினுடைய ஃபார்முலா ரொம்ப ஈஸி, ஆனால் அது அமையப்பெறுறது தான் கஷ்டம். யோகம்னு வந்துட்டாலே அமையிறது கஷ்டம் தான். கன்னிகா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடமான கடகத்தில் குரு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு உச்சமாயிருவார். வீடு கொடுத்த சந்திரன் நல்லா இருக்கணும். இந்த உச்சம் கெட்டு போகாத மாதிரியான அமைப்பு இருக்கும்.
நாபி யோகத்தினுடைய இன்னொரு முக்கியமான விதி என்னென்னா, கடும் பாவிகள் யாரும் குருவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவர் கூட போய் 5 டிகிரிக்குள்ளே சேர்றது, ராகு கேது சனி இந்த 3 பேர் எடுத்துக்கலாம். செவ்வாய் இருக்கலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ராகு கேது சனி இந்த 3 பேரும் குருவோட 5 டிகிரிக்குள்ளே சேரும்போது யோகம் இருக்கும், ஆனால் பங்கம் ஏற்படும். அதையும் மறந்துடக்கூடாது. துலா லக்னத்துக்கு சிம்மத்தில் குரு, சூரியன் நல்லா இருக்கணும், சுக்கிரன் நல்லா இருக்கணும். இதுதான் கான்செப்ட் விதி. இப்போ துலா லக்ன ஜாதகம், சுக்கிரன் அங்கேயே ஆட்சி, சூரியன் சிம்மத்தில் இருக்கார், கூடவே குரு இருக்கார். சிவராஜ யோகமும் இதில் அடாக்ட் ஆகுது, நாபி யோகம் அடாக்ட் ஆகுது. லக்னாதிபதி நல்லா இருக்கார், ஆட்டோமேட்டிக்காக 11ஆம் இடம் வலுவாக இருக்குது, 11ஆம் அதிபதி வலுத்து இருக்காருங்கிற மாதிரி. இதுதான் சிறப்பான. விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, கன்னியில் வந்து குரு இருக்கணும், வீடு கொடுத்த புதன் நல்லா இருக்கணும், லக்னாதிபதி செவ்வாய் நல்லா இருக்கும். அப்போ நாபி யோகம் உங்களுக்கு அற்புதமான முறையில் வேலை செய்யும். தனுர் லக்னத்துக்கு துலாத்தில் குரு இருக்கணும், வீடு கொடுத்த சுக்கிரன் நல்லா இருக்கணும், குரு பகவானும் நல்ல நிலைமையில் இருக்கணும். இதில் ஒரு சூட்சம் என்னென்னா, தனுசு லக்னத்துக்கு லக்னாதிபதியாக வர்ற குரு இயற்கை சுபருங்கிறவருடைய வீட்டில் உட்காந்துடுறாரு. ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இந்த வீடு கொடுத்த சுக்கிரன் வந்து தனுசில் இருக்கார். இப்போ குரு சுக்கிர பரிவர்த்தனை. இதில் சூட்சமாக பார்த்தீங்கன்னா, லக்னாதிபதியும் லக்னாதிபதியும் வீடு கொடுத்தவனும் பரிவர்த்தனை மூலமாக 2 பேருமே வலுத்தடுறாங்க. இது ஒரு விதத்தில் சிறப்பு தான். ஆனால் சுக்கிரன் நல்லா இருந்தால் மட்டும்தான் யோகம் கிடைக்கும். எந்த ஒரு கிரகத்திற்கு வீடு கொடுத்தவனும் கெட்டு போகாமல் இருக்க வேண்டியது அவசியங்கிற முக்கியமான விதியை நீங்கள் மறந்துடவே கூடாது. மகர லக்ன ஜாதகத்துக்கு 11ஆம் இடத்துல குரு. இந்த குருவுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் வந்து நல்லா இருக்கணும், லக்னாதிபதியும் நல்லா இருக்கணும். ஸோ இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த நாபி யோகம் என்னோட ஜாதகத்திலே இருக்கிறது தான். எனக்கு மகர லக்னம், 11ஆம் இடத்துல குரு, அவருக்கு வீடு கொடுத்த செவ்வாய் லக்னத்திலேயே உச்சமாக இருப்பார். சனி பகவான் 5ஆம் இடத்துல, லக்னாதிபதி 5ஆம் இடத்துல சம உச்ச வீட்டில் வந்து குருவினால் பார்க்கப்பட்டுருப்பார். ஸோ பின் வயதுகளில் 30 வயசுக்கு மேலே வாழ்க்கை வந்து ஒரு சிறப்பாக அமைஞ்சதற்கு இந்த யோகமும் ஒரு காரணம். அதனால தான் அது உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். கும்பலக்கணத்திற்கு தனுசிலே குரு இருக்கும்போது அவர் ஆட்டோமேட்டிக்காகவே ஆட்சி ஆகிடுவார். ஆட்சிங்கிற அந்த வலு இவருக்கு வந்துடும். அப்போ வீடு கொடுத்தவன் வலுங்கிறது அதிலேயே அடாப்ட் ஆகிடும். சனி நல்லா இருந்தால் போதும், அவர் ஆட்சி பெற்றாலோ, திக்பலம் பெற்றாலோ, மூலத்திரிகோண வலு பெற்றார்னாலோ, உச்சம் பெற்றார்னாலோ ஆட்டோமேட்டிக்காக இந்த யோகம் கிடைக்கப்பெற்றுவிடும். மீனலக்கணத்திற்கு குரு 11ஆம் இடத்துல நீச்சம் அடைவார். அதனால் கண்டிப்பாக சனி பகவானுக்கு நீச்ச பங்கம் ஏற்படுத்துகிற வலிமை இருக்கணும். சனி பகவான் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அடையணும். ப்ளஸ் குரு சந்திர யோகம் கிடச்சி சந்திரகேந்திரத்தில் குரு அமர்ந்து நீச்ச பங்கம் ப்ராப்பராக கிடச்சிருச்சுன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். இங்கே லக்னாதிபதியே அவர் தான் 11ஆம் இடத்துலையும் இருக்கிறாருங்கிற போது அவர் இழந்த நீச்ச வலுவை மீண்டும் பெற வேண்டும். நீச்ச பங்கம் அடைந்தால் மட்டுமே நாபி யோகம் முழுமையாக செயல்படும் அப்படிங்கிற. ஸோ இதுதான் சூட்சமம். திரும்ப ஒரு வாட்டி நான் அந்த விதியை சொல்கிறேன். உங்கள் லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல குரு உட்காரணும். அவருக்கு வீடு கொடுத்த கிரகம், அதாவது குருவுக்கு வீடு கொடுத்த கிரகம் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் திக்பலம் அதிநட்பு நிலையில் அமரணும். இவைகளை பெற்றுக்கொள்ள உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி நல்ல நிலைமையில் இருக்கணும். இந்த அமைப்பு இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஆஃப்டர் 30 வயசு முடிஞ்ச பிறகு உங்கள் லைஃப்பில் இறங்கு முகம் இருக்காது, தொடர்ந்து முன்னேற்றம் இருக்கும். ஒரு 50 வயதை எட்டி பிடிக்கும் போதே உங்கள் வாழ்வியலுக்கு தேவையான அளவில் பொருளாதார வெற்றிகளை நிச்சயமாக நீங்கள் பெற்றிருப்பீர்கள். ஸோ இந்த யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா என்பதை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.